பீகார் மாநிலத்துல ஒரு அரச குடும்பத்துல சித்தார்த்தர் மற்றும் திருசலைக்கு பிறந்தவர் மகாவீரர். தன்னுடைய இளவரச வாழ்க்கை அப்ப சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து ரொம்ப வெறுத்து போய் துறவரம் பூண்டார். 12 வருஷம் கடும் தவம் புரிந்து மெய்ஞானம் அடைந்தார். தேசம் முழுக்க புயல், வெயில், மழை எதையுமே பொருட்படுத்தாம வெறும் கால்ல நடந்தே திகம்பரரா தான் அறிந்த உண்மையை எல்லாருக்கும் பரப்பினார். தன்னுடைய 72வது வயதுல, அது ஒரு தீபாவளி நாள் அன்னைக்கு மகா நிர்வாணம், அதாவது மகா சமாதி அடைந்தார். ஒரு மனுஷன் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்றார். அது என்னன்னா அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம். அவர் நம்புறது என்னன்னா எல்லா ஆன்மாக்குள்ளயும் தெய்வீக தன்மை இருக்குன்றார். ஆன்மாக்கு பிறப்பு இறப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்றார். நம்ம இந்த ஜனனத்துல ஒரு காரியத்தை எந்த நோக்கத்தோட செய்யறோமோ அதன் பொருட்டுதான் அடுத்த பிறவி நம்ம மனுஷனாவோ இல்ல மிருகமாவோ இல்ல ஒரு பொருளாவோ பிறப்போம் அப்படின்றது அவருடைய நம்பிக்கை. இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களையும் நான் மன்னிக்கிறேன், என்னையும் எல்லா உயிரினங்களும் மன்னிக்கட்டும், எல்லாரும் எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்றதுதான் அவர் நமக்கு சொல்ற மெசேஜ். இந்த மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு அவரை நமஸ்கரித்து அவர் கத்துக் கொடுத்த எல்லா மெசேஜையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்போம். प्रभु महारूप में आना, गौतम साथ लेके अहिंसा हाथ लेके चले आना, अंतर में बस जाना, कभी वीर बन के महावीर बन के चले आना, अंतर में बस जाना.